தமிழக அரசியலில் பரபரப்பான சூழ்நிலையானது தற்போது நிலவிட்டு வருதுங்க. நொடிக்கு நொடி பரபரப்பான திருப்பங்களும் மாற்றங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்குது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தாவேக தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்தாலும் கூட 118 என்ற எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படக்கூடிய நிலையில் தமிழக அரசியல் களமானது தற்போது சூடு பிடிச்சிருக்குதுங்க. மே 10ஆம் தேதிக்குள் ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விஜய் தற்போது ஆட்சி அமைப்பாரா மாட்டாரா என்ற கேள்வியானது எழுந்திருக்குது. இதுக்கான விளக்கமான பதிவை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க, உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எத்தனை முறை ஓட் பண்ணியிருக்கிறீங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழகத்தில் பரபரப்பான அரசியல் சூழலானது நீடிச்சிட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக பேரவை தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றிய தாவேக தனி பெரும்பான்மை கட்சியாக உருவாகி இருக்குதுங்க. இருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு 118 என்ற எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவைப்படக்கூடிய நிலையில் முதல்ல 5 எம்எல்ஏக்கள் கொண்ட காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்துச்சு. 2 தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்த விஜய் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலையில் காங்கிரஸ் ஆதரவு மூலமாக தாவேகா பலம் பெற்று 112 ஆக உயர்ந்திருந்துச்சுங்க. இதனைத் தொடர்ந்து ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோர ஆளுநர் அல்லேகரை சந்தித்த விஜய் கடிதம் வழங்கியிருக்கிறாரு. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான 118 உறுப்பினர்கள் பட்டியலை சமர்ப்பித்தால் மட்டுமே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு ஆளுநர் சொல்லியிருக்கிறாருங்க. பெரும்பான்மைக்கு 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவைப்படக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அதாவது IUMLA போன்ற கட்சி தலைவர்கள் தாவேக நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பது சம்பந்தமாக தீவிரமாக ஆலோசனை செஞ்சுட்டு வந்த இடதுசாரி கட்சிகள் கடைசியில் தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக நேற்று அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கான அதிகாரப்பூர்வ ஆதரவு கடிதத்தை சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் கட்சி தலைவர் கொடுத்திருக்கிறாருங்க. இதன் மூலமாக தாவேகாவுடைய பலம் 116ஆக உயர்ந்திருக்குது. இந்த நிலையில் IUML கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதான வெளியான தகவலானது அந்த கட்சி தற்போது மறுத்திருக்குதுங்க. அதே போல் விசிக தலைவருடன் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து இடதுசாரி தலைவர்கள் மற்றும் திமுக தலைவர் ஸ்டாலினுடன் திருமாவளவன் ஆலோசனை நடத்தியதாக ஒரு தகவலானது தற்போது வெளியாகிருக்குது. இந்த நிலையில் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது சம்பந்தமான தன்னுடைய முடிவை இன்று மாலை தெரிவிப்பதாக விசிக கட்சியானது தெரிவிச்சிருக்குதுங்க. முன்னதாக நேற்று மாலை 7 மணி அளவில் ஆளுநர் மாளிகைக்கு சென்ற விஜய் ஆளுநரை 3வது முறையாக சந்தித்து எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தை தாவேக தலைவர் கொடுத்திருக்கிறாருங்க. அதற்கு பிறகு தியாகராய நகரில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் அலுவலகங்களுக்கு சென்று விஜய் அங்கு அந்த கட்சி தலைவர்களை சந்தித்து நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. தாவேகாவுக்கு பெரும்பான்மைக்காக 118 இடங்கள் கிடைக்காத சூழ்நிலையில் ஆட்சி அமைப்பது சம்பந்தமாக ஆளுநரிடமிருந்து அழைப்பு இதுவரைக்குமே வரவில்லையாமாங்க. திருமாவளவன் தன்னுடைய முடிவை இன்று மாலை அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பிறகு தாவேகாவுக்கு பெரும்பான்மைக்காக 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு உறுதி செய்யப்பட்ட பிறகு ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. இதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும். தமிழக அரசியல் களமானது தற்போது சூடு பிடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பரபரப்பான நிமிடங்களானது ஓடிக்கொண்டே இருக்குதுங்க. நொடிக்கு நொடி சின்ன சின்ன மாற்றங்களானது தற்போது அரசியலில் ஏற்பட்டு கொண்டே இருக்குது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவு கடிதத்தை தாவேக தலைவர் விஜய் ஆளுநரிடம் கொடுத்திருக்கிறாரு. இருந்தாலும்
பெரும்பான்மை ஆதரவு கிடைக்காததுனால தாவேகா கட்சி ஆட்சி அமைப்பதில் சட்ட சிக்கலானது தற்போது நீடிச்சிட்டு வருதுங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றிய தாவேகா தனி பெரும் கட்சியாக உருமாறி இருக்குது. இருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு 118 என்ற எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவைப்படக்கூடிய நிலையில் முதல்ல 5 எம்எல்ஏக்கள் கொண்ட காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்குதுங்க. தமிழக சட்டசபை தேர்தலில் விஜயுடைய தாவேகா கட்சி 108 இடங்களில் தன்னுடைய தனி பெரும்பான்மையை நிரூபித்திருக்கக்கூடிய நிலையில் 118 என்ற எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படக்கூடிய நிலையில் தற்போது காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்குதுங்க. இருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு 118 எம்எல்ஏக்கள் வேணுங்கிற நிலையில் இன்னும் கவர்னர் பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை விடுக்காமல் இருக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து பெரும்பான்மைக்கு தேவையான ஆதரவை திரட்டக்கூடிய முயற்சியில் தாவேகாவானது தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்குதுங்க. தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குமாறு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், IUML போன்ற கட்சிகளுக்கு தாவேகா அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில் தாவேகாவுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற 2 கட்சிகளுமே விஜய்க்கு நிபந்தனையற்ற ஆதரவானது தற்போது கொடுப்பதாக அறிவிச்சிருக்குதுங்க. அதே சமயத்தில் திமுக கூட்டணியிலேயே தாங்கள் தொடர்வதாகவும் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை அப்படின்னு IUML அறிவிச்சிருக்குதுங்க. காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவை தொடர்ந்து தாவேகாவுக்கு தற்போது வரை 116 இடங்களானது இருக்குதுங்க. ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 2 இடங்கள் தேவைப்படக்கூடிய நிலையானது இருக்குது. இந்த 2 இடங்களை வைத்து கொண்ட விசிக தன்னுடைய நிலைப்பாட்டை இன்று மாலை அறிவிப்பதாக சொல்லியிருக்குதுங்க. முதல்ல இன்று காலை 10 மணிக்கு திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திப்பார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் தற்போது இன்று மாலை 4 மணி அளவில் தன்னுடைய முடிவை அறிவிப்பதாக கட்சி நிர்வாகமானது தெரிவிச்சிருக்குதுங்க. தாவேகாவுக்கு விசிக்கு ஆதரவு அளிக்கும் அப்படின்னா திருமாவளவன் சொல்லக்கூடிய பட்சத்தில் ஆட்சி அமைக்க தேவையான 118 என்ற எண்ணிக்கையிலான இடங்களை தாவேகா பெற்றுக்கொள்ளுங்க. அதன் அடிப்படையில் விஜய் முதல் அமைச்சராக பதவியேற்பார் அப்படின்னும் சொல்லப்படுது. இதையும் நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்க வேணும். இதற்கு இடையில் தாவேகா நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை விசிக தலைவர் தன்னுடைய முடிவை அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறாருங்க. அது என்ன மாதிரியான முடிவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக இருந்ததாங்க பார்க்க வேணும். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் விசிக அலுவலகத்திற்கு விஜய் நேரில் வந்து விசிக தலைவரை சந்திப்பதாக ஒரு தகவலும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அது என்ன மாதிரியான முடிவாக இருக்க போகுது, விசிக தலைவர்கிட்ட விஜய் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்ததாங்க பார்க்க வேணும். தற்போது விசிக அலுவலகம் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியில் போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவானது நடைபெற்றுச்சுங்க. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா போன்ற 4 முனை போட்டிகள் நிலவிய நிலையில் தாவேகா தனி பெரும்பான்மை கட்சியாக 108 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைக்க முன் வந்திருக்குது. தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் விசிகவுடைய ஆதரவுக்காக தமிழகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்குதுங்க. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பதா வேண்டாமா என்ற அறிவிப்பை விசிகவானது இன்று மாலை 4 மணி அளவில் அறிவிப்பதாக தெரிவிச்சிருக்குதுங்க. தற்போது நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் பெரும்பான்மை கட்சியாக தாவேகாவானது உருவாகி இருக்குது. தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க 118 என்ற எம்எல்ஏக்கள் தேவைப்படக்கூடிய நிலையில் தற்போது விசிகவுடன் தாவேகாவானது ஆதரவு கேட்டிருக்குதுங்க. தன்னுடைய முடிவை இன்று மாலை 4 மணிக்கு அறிவிப்பதாக விசிக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த முடிவுக்காக ஆவலோடு தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருக்குது. விசிக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துச்சுன்னா என்ன மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்ததாங்க பார்க்க வேணும். ஒரு வேளை ஆதரவு கொடுக்கல அப்படிங்கிற சொல்லக்கூடிய பட்சத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களானது நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும்.
தமிழக அரசியல் களத்தில் தற்போது நொடிக்கு நொடி மாற்றங்களானது நடந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, யார் ஆட்சி அமைப்பார் என்பதையும் நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்க வேணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.